இது நம்ம கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பண்ணிக்கிறோம்னா, ரெசிபி எதுவும் பண்ண போகிறீங்க, இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இட்லிக்கு முதல்ல இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ப்ரீ மிக்ஸ் எப்படி பண்ணுறது இது அப்படின்னா, முதல்ல இந்த வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தாலும் சரி, இல்லை உள்ளூர்லேயே வேலைக்கு போயிருக்கா, அடுத்த ஸ்டேட்டில் வேலைக்கு போயிருக்கா, வேலைக்கு செஞ்சு கொடுக்கணும், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபு, இல்லை குழந்தை பிறந்த லேடிஸ் உடனே வேலை செய்ய முடியல, இல்லை செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய இது டிஸ்டர்ப் இருக்கிற வாழ்க்கை இனிமேல் ரெடியாக செஞ்சு வச்சுக்கணுங்கிற வாழ்க்காக நான் சொல்லுறேன். 4 டம்ளர் இட்லி புழுங்கரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கு 1 டம்ளர், டம்ளர்னா டம்ளர் ஆழாக்கு பாத்திரம் நீங்கள் எதில் எடுத்துட்டாலும் சரி, இதான் அளவு 4க்கு 1. வெள்ளை உளுத்தம் பருப்பு, முழு உளுத்தம் பருப்பு, புது உளுந்தா இருந்தால் நல்லா கூட்டு காணும்பா. இந்த 4 புழுங்கரிசியை நான் ஒரு 3 hours தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு, நல்லா களைஞ்சி ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு வெயிலில் கொண்டு போய் நல்லா கரகரன்னு வர்ற அளவுக்கு உணர்த்தி எடுத்து தனியாக மிஷினில் கொடுத்து நைஸாக கோர்ஸ் பவுடராக அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த உளுந்து வந்து தண்ணியெல்லாம் ஊற பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. உளுந்து ஒரு நாளைக்கு 1ங்கிறதுனால ஒரு உளுந்து எடுத்து அந்த உளுந்து கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நுழையும் போட்டு நல்லா கரைஞ்சிட்டு வெயிலில் உணர்த்திட்டு அதையும் மிஷினில் நைஸ் பவுடரை அரைச்சிக்கணும். அது நைஸ் பவுடர், புழுங்கரிசி வந்து கோல்ஸ் பவுடர், இது ரெண்டையும் ஒன்றா நல்லா கலந்து வச்சுட்டு நீங்கள் நைட்டு என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, உங்களுக்கு தேவையான அளவு 3 கரண்டி எடுத்து போட்டுட்டு, இல்லை 3 கப்பு எடுத்து போட்டுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு 4.5 டம்ளர் இலை விட்டுக்கணும். விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பொங்கி இருக்கும். அதுக்கப்புறமா இட்லி தட்டில் எண்ணெயை கழுவிட்டாலும் சரி, இல்லை துணி போட்டு வாட்டாலும் சரி, நீங்கள் அந்த மாதிரி இட்லி வாத்துக்கலாம். தோசைக்கு அளவு அப்படின்னா 4 புழுங்கரிசி, 2 பச்சை அரிசி, 1 உளுந்து, இதே மெஷர்மெண்ட் தான். உளுந்தை வந்து எல்லாத்தையும் ஆனால் ஒன்றா போட்டுக்கணும். நல்லா களைஞ்சி அரிசியை மட்டும் ஊற வைக்கணும். நல்லா களைஞ்சி கல்லை வச்சு வெயிலில் வாங்கி குழம்புன்னு எடுத்துட்டு உளுந்தையும் வெந்தயத்தையும் வெறும் அலம்பிட்டு அதையும் வெயிலில் வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி அரைச்சி எடுத்துட்டேன்னாக்க இது தோசைக்கு இதேமாரி கரைச்சி வச்சு மறுநாள் வாக்கலாம், தோசை வாக்கலாம், அதில் ஊத்தப்பம் வாக்கலாம், என்ன டிஷ் பண்ணாலும் பண்ணலாம். இதே இதுலேயே வந்து நீங்கள் குழி பணியாரம் பண்ணணும் அப்படின்னாக்க 2 அழகு பச்சரிசி, 2 அழகு புழுங்கரிசி, இதை எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு களைஞ்சி வெயிலில் கொண்டு போய் உணர்த்தி நல்லா கரகரம் முடிஞ்சு எடுத்துக்கோங்க. அதேமாரி 1 உளுந்து போடுங்க, 2 வெந்தயம் போடுங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு போடுங்க, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு போடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா களைஞ்சி வெயிலில் உணர்த்திட்டு இதை வந்து எல்லாத்தையும் ஒன்றா அந்த அரிசியோட ஒன்றா கொட்டி மிஷினில் போய் அரிசி வந்து நல்லா கரைச்சி வச்சுட்டேன்னா மறுநாள் வந்து இதேமாரி இருக்கும். நீங்கள் அதில் எப்படி வேணாலும் குழி பணியாரம் பண்ணலாம். இதேமாரி நீங்கள் பண்ணி பாருங்க, நல்லா வரும். நான்